இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் பண்ணின பாலக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரையை வந்து நல்ல கீரையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக நறுக்கிட்டு நைஸாக நறுக்கினா சூப்பராக இருக்கும். ஏன்னா அது கீரை மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகாது. நல்லா கடையில் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி நைஸாக நறுக்கி வச்சாச்சு. நறுக்கி வச்சுட்டு நல்லா அலசி வடிகட்டி வச்சுருங்க தண்ணியே இல்லாமல். இப்போ நம்ம நல்லா நைஸாக நறுக்கி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இப்போ குக்கரில் வந்து ஒரு உலக்கை வந்து துவரம்பருப்பும் அதில் பாதி வந்து பாசிப்பருப்பும் போட்டுட்டு பெரிய வெங்காயம் லென்த்தாக நறுக்கி வச்சுருங்க. ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. இப்போ கழுவி வச்சிருந்த கீரையெல்லாம் அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கரண்டி மிளகாத்தூள், அப்புறம் 2 கரண்டி மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட வேண்டியதான். எடுத்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா நச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு, நம்ம நச்சு வச்ச வெள்ளை பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு வர மிளகா. இப்போ நம்ம கீரையை மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான்.